ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் என்ன படிக்க போகிறோம்னு பார்த்தோம்னா கிடைவட்ட இயக்கத்தில் ஒரு கேள்வி தான் செய்ய போகிறோம். இது வந்து 3வது கேள்வி. மீதி கேள்விகளை பார்க்குறதுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை போய் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு வாங்க. சரி, இப்போ நாங்கள் பார்த்தோம்னா கேள்வியை பார்த்தோம்னா A, B என்பன பிக்கு மேலாக A இருக்குமாறு இரு புள்ளிகளால் ஒரு லேசான நிலையில் M3 ஒரு சிறிய வளையம், ஒரு லேசான நிலையில் தரப்பட்டது M3 ஒரு சிறிய வளையமும் துவக்கப்பட்டிருக்கா. இழையின் மற்ற முனைகள், அந்த இழையினுடைய மற்ற முனைகள் என்னவா இருக்குதுன்னா A, Bக்கு இணைத்து இருக்கிறாங்களா. இப்போ அந்த வளையம் இருக்கிற புள்ளியை வந்து Cன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வளையம் ஒமேகா என்னும் சீரான கதையோட கோணக்கதையோட சுத்திட்டு இருக்குதா. அதே போல AC7Bன்னு தரப்பட்டிருக்கு, BC7A ஆகுமாறு சுழன்று கொண்டு இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ முதலாவது வந்து B > A காட்டுங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ தச்சல செய்யாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கேள்வி இருக்குது. ஸோ அதை போய் ஃபஸ்ட்டு செய்து பார்த்துட்டு இப்போ வந்து பாருங்க. சரி, இப்போ பார்ப்போம். முதலாவது என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஒரு படத்தை நீங்கள் டிரெக்டாக குறித்து அதில் என்ன விசைகள் தொழிற்படுதுன்னு குறிக்க போறீங்க. ஸோ இப்போ ஏற்கனவே எங்களுக்கு தரப்படியே வடிவாக குறிச்சுன்னா இதில் B, இதில் A. இப்போ என்ன செய்திருக்காங்கட்டா, இதில் இருந்து என்னத்தை செய்திருக்காங்க, இவ்வாறு ஒரு இடத்துல இலையில் வந்து இவ்வாறு ஒரு M3 ஒரு கோலம், C புள்ளியில் M3 ஒரு கோலத்தை இணைச்சி இருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு காட்ட சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா AC7Bன்னு தரப்பட்டது. அதாவது இது B, இது ஏன்னு தரப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து காரணம் BC7A தரப்பட்டிருக்கு. சில பேர் என்ன செய்வீங்கன்னா மாறி குறிச்சிடுவீங்க. ஸோ இப்போ BC7A எடுத்தாச்சு, AC7Bன்னு எடுத்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் படங்கும்போது இந்த பிஏ நீங்கள் கொஞ்சம் பெருசாக்குவீங்கன்னா உங்களுக்கு செய்யும் போது இலகுவாக இருக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முதலாவது செய்கிறோம், முதலாவது ஸ்டெப் சரி ஆயிடுது. சரி, இப்போ அடுத்தது நாங்கள் தரவுலாம் முதலாவது தான் குறிச்சிட்டோம். அடுத்தது எங்களுக்கு தேவை இதில் தொழிற்படுற விசைகளை குறிக்கணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு தனித்தனி இலைகள். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது, ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்க போகுதுன்னா ரெண்டுலேயும் இலைகளோட தொழிற்படுற இழு விசை வந்து சமனாக இருக்க போகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டும் வந்து ஒரே இலை தான். அதாவது இந்த ஒரே இலையில இதை வந்து நடுவுக கட்டி வச்சிருக்காங்க. ஸோ ஒரே இலைன்னு கேட்கவே தெரியும், இழு விசை வந்து கட்டாயம் என்னவா இருக்க போகுதுன்னா சமனாக இருக்க போகுது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்களா இது டீன்னா இந்த பக்கமும் டீயா இருக்க போகுது. ஆனால் சரி, இப்போ அடுத்த பிரச்சனை என்னன்னா, இப்போ உங்களுக்கு வேற ஒரு தரவுகளும் உங்களுக்கு தரப்படவில்லை. அதாவது கோணத்தை பற்றி இவங்க கதைக்கவே இல்லை. ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த பக்கமாக தான் ஒமேகான்னா இவ்வாறு ஒரு வட்டத்தை தான் ஆட்ட போகுது, இந்த தளத்தில் ஒரு வட்டத்தை ஆற்ற போகுது. ஸோ இப்படி உங்களுக்கு தராத இடத்து நீங்கள் என்ன செய்யணும்னா பயப்படாமல் வையுங்க. அந்த தரவுக்கு நான் பேர் வைப்போம். இதை வந்து ஆல்ஃபான்னு எடுக்கிறேன், இந்த கோணம் தெரியா, ஸோ இதெல்லாம் பீட்டான்னு எடுக்கிறேன். ஸோ இவ்வாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது ஸ்டெப் நீங்கள் அவ்வாறு செய்து கொள்ளுங்க. சரி, இப்போ அடுத்தது என்ன செய்யணும், இப்போ எங்களுக்கு பழமையாக செய்த மாதிரி சமன்பாடு எடுத்து சுருக்க வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒன்று கிடையா ஒன்று நிலைக்குத்தா. ஆனால் உங்களுக்கு கேள்வியில் வந்து கேட்டது ஃபஸ்ட்டாக B கிரேடு தான் நீ காட்டுன்னு கேட்டிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டாக செய்வோம், அதில் இருந்து நாங்கள் எவ்வாறு செய்கிறோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியும் ஒரு கிடைவட்ட இயக்கத்தில் ஒன்று கிடையா எடுப்போம், ஒன்று நிலைக்குத்தாக எடுப்போம். ஸோ இந்த இடத்துல நான் நிலைக்குத்தாக எடுக்கிறேன். இதில் வந்து எஞ்சி இருக்க போகுது. இப்போ நிலைக்குத்தா எடுத்தோம்னா டீயினுடைய இது வந்து அல்ஃபாவாக இருக்க போகுது. ஸோ T cos α மேல் நோக்கி இருக்க போகுது. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி என்னவா இருக்குதுன்னா T தான் இருக்க போகுது. ஆனால் இதில் என்ன இருக்க போகுதுன்னா இதனுடைய கோணம் பீட்டா. ஸோ -T cos βவாக இருக்க போகுது. அதே மாதிரி கீழ் நோக்கிய என்ஜின் நிறை தொழிற்பட போகுது. இதை மொத்த விலை வந்து பூச்சியம். ஏன்னா நிலைக்குத்தா எந்த வித இடப்பேச்சியும் இல்லை, எந்த வித இயக்கமும் இல்லை. ஸோ இவ்வாறு இருக்க போகுது. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் நாங்கள் வளமையாக செய்கிற மாதிரி கிடையா எடுத்து சாப்பிட்டு போகிறோம். சரி, இப்படி கிடையா எடுத்தோம்னா மைய நோக்கு விசை வந்து எது தரப்போகுதுன்னா இந்த ரெண்டு இழுவைகளும் தரப்போகுது. இந்த இழுவையாக ஏற்படுத்தப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபா, இது 90 - ஆல்ஃபா. ஸோ T cos 90 - ஆல்ஃபா T sin ஆல்ஃபாவாக இருக்க போகுது. சரி, இப்போ அடுத்தது இதனால் ஏற்படுத்தப்படுறது பார்த்தீங்கன்னா T sin β. அதுவும் என்னென்னா இந்த திசையில் தான் இருக்க போகுது. T sin β சமன் என்னவா இருக்க போகுதுன்னா m⍵² r இருக்க போகுது. ஒமேகா தந்துருக்காங்க. ஸோ m⍵². இப்போ இந்த ஆருக்கு பதிலாக நான் என்ன செய்யலாம்னா இந்த ஆர் வந்து எது இதுக்கு சமன் எங்களுக்கு தெரியும். இந்த ஆர் வந்து நாங்கள் என்ன வரலாம்னா இந்த செங்கோணம் கோணை கருதினோம்னா இது A, இது வந்து என்னவா இருக்க போகுது, இது ஏண்டா இது வந்து எங்களுக்கு A sin βன்னு டிரெக்டாக போட்டுக்கொள்ளலாம். A sin β, இது B. ஸோ இது வந்து என்னவா இருக்க போகுதுன்னா B sin α இருக்க போகுது. சரி, இவ்வாறு ரெண்டு சமன்பாடுகள் எடுத்தாச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப் வந்து சுருக்கணும். சுருக்கி அவங்களுக்கு கேட்கப்பட்ட விடையை கேட்கணும். இப்போ முதலாவது இப்போ ரெண்டாவது ஏதாவது ஒன்றை நாங்கள் ஃபஸ்ட்டாக காணுவோம். சரி, இப்போ நாங்கள் பழமையாக செய்கிற ஸ்டெப் படி என்ன செய்யணும்னா இப்போ எங்களுக்கு ரெண்டு சமன்பாடுகள் எடுத்துட்டோம். இந்த ஆருக்கு பதிலாக நாங்கள் அதில் வந்து A sin βவையும் போடலாம், B sin α போட்டுக்கொள்ளலாம். ஸோ அதை வந்து நாங்கள் பொறுமையாக வச்சுருப்போம். இப்போ இதில் முக்கியமாக நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் T இருக்க போகுது.
இந்த ரெண்டு டீயையும் கட் பண்ணணும். அதோட பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா அதுவும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா இந்த ஆல்ஃபா பீட்டா உங்களுக்கு தரப்படவில்லை. ஸோ அந்த ஆல்ஃபா பீட்டாவை காட்டக்கூடாது. ஆனால் இப்போ உங்களுக்கு தரப்பட்டது என்னென்னா இந்த ஆல்ஃபா பீட்டாவுக்கும் உங்களுக்கு பெருமானம் தந்திருக்காங்க ஏபின்னு பயன்படுத்துகிறன்னு தரப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் விடையை பார்த்தீங்கன்னா தெரியும் கொஸ் ஏ மைனஸ் கொஸ் பின்னு தரப்பட்டு இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் எடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக நான் இது ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்ததுனால இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஆல்ஃபா பீட்டாலே எடுப்போம். கொஸ் ஆல்ஃபா மைனஸ் கொஸ் பீட்டாவில் காணணும். சரி இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றிலையுமே இல்லாமல் இருக்குது. இந்த இடுவை தான் தரப்பட்ட விடையிலையும் அதில் இல்லை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இப்போ முதலாவது ஐடியா நாங்கள் ஏற்கனவே செய்த மாதிரி கட் பண்ண போகிறோம். ஒரு சமன்பாட்டிலேருந்து கட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன செய்யலாம்டா இந்த டீயை கட் பண்ணுறதுக்கு இந்த எம்ஜி அந்த பக்கம் கொண்டு போயிட்டு பிரிக்க போகிறேன். ஸோ பிரிச்சல் என்ன வரப்போகுதுன்னா டீ இல்லாமல் போயிடும். ஸோ கோஸ் ஆல்ஃபா மைனஸ் கோஸ் பீட்டா ஓவர் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா சமன் ஜி ஓவர் ஒமேகா ஸ்கொயர் ஆர். சரி இப்போ அடுத்த பிரச்சனை ஆருக்கு பதிலாக ஏ சைன் பீட்டாவும் பயன்படுத்தலாம் பி சைன் ஆல்ஃபாவும் பயன்படுத்தலாம். ஆனால் இதில் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னது விடையில் என்ன தரப்பட்டிருக்கோ அதை பயன்படுத்துவோம். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறோம்டா இப்போ எங்களுக்கு தெரியும் நீங்கள் டிரெக்டாகவே இதுலேருந்து சொல்லலாம் என்னென்னா எங்களுக்கு கேட்கப்பட்டது பி கிரேட்டர் தேன் ஏன்னு காட்ட சொல்லி. ஸோ அதை நாங்கள் இப்போ நாங்கள் இதை சுருக்கி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நான் என்ன காட்ட போகிறேன்டா இப்போ ஏ எப்படி என்னவா இருக்கணும்டா பி வந்து பெருசுன்னு காட்ட போகிறேன். ஸோ இவ்வாறு காட்டணும். சரி இப்போ இதை காட்டுறதுங்கள்ட்ட நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இப்போ நான் பி கிரேட்டர் தேன் ஏயாக இருக்கணும்னா நான் இப்போ என்ன செய்வேன்னா தலைவராக சொல்கிறேன். அதாவது இதுலேருந்து நான் பின்னுக்கு போகிறேன். அப்புறம் ஸ்டெப்ஸ் எடுக்கும் போது நீங்கள் மாறி தான் எழுதணும். ஸோ இப்போ நான் இந்த சமன்பாடு எடுத்தேன்னா பிக்கும் ஏக்குமான ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ பி வந்து ஏயை விட கூடவா இருந்துச்சுன்னா சைன் ஆல்ஃபா எப்படி இருக்கணும்டா சைன் பீட்டா விட கட்டாயமாக குறைவாக இருக்கணும். இது டிரெக்டாகவே சொல்லலாம். இந்த பக்கம் கூடவா இருந்துச்சுன்னா சமப்படுத்தணும். ஸோ இது வந்து கட்டாயமாக இதை விட குறைவாக தான் இருக்க. சரி இப்போ சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா வச்சு நாங்கள் தொடர்பு எடுக்கலாமான்னு பார்ப்போம். அதாவது இந்த சமன்பாட்டில் வச்சு சைன் ஆல்ஃபா வந்து சைன் பீட்டாவோட சின்னன்னு சொல்லிடணுமான்னு பார்த்தா கட்டாயமாக சொல்லிடலாம். ஏன்னா ரெண்டுமே கூட்டுப்படுதுன்னு இருக்கு. ஸோ என்ன செய்யலாம் இதை வச்சு சொல்லலாம் கொஸ் ஆல்ஃபா கொஸ் பீட்டா. சரி இப்போ கொஸ் ஆல்ஃபா கொஸ் பீட்டாவை வச்சு சொல்றதுக்கு முதல் நீங்கள் அதுக்கு முதல் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டாக்கு செய்யணும். அதை விட இதில் இலவா சொல்லக்கூடியது இப்போ சைன் ஆல்ஃபா லெஸ் தேன் சைன் பீட்டாண்டா எங்களுக்கு டிரெக்டாக தெரியும் ஆல்ஃபா வந்து பீட்டா விட குறைவாக இருக்கு. இது வந்து நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஆல்ஃபா பீட்டா விட குறைவாக இருக்கும். ஆனால் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கும் π/2க்கும் ஆல்ஃபா கமா பீட்டா இருக்கும்போது மட்டும்தான் இதை எடுத்து பயன்படுத்தலாம். இது வந்து நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். 0க்கும் π/2க்கும் இடையில இருக்கும்போது ஆல்ஃபா வந்து சைன் ஆல்ஃபா லெஸ் தேன் சைன் பீட்டாவாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா லெஸ் தேன் பீட்டாவாக இருக்கும். சரி இப்போ ஆல்ஃபா லெஸ் தேன் பீட்டாண்டா என்ன எழுதலாம்டா கொஸ் ஆல்ஃபா கிரேட்டர் தேன் கொஸ் பீட்டா. இது வந்து நாங்கள் எழுதிக்கொள்ளலாம். π/2ல வந்து குறைவாக இருந்துச்சுன்னா இந்த கோணம் ஆல்ஃபா பீட்டா நாங்கள் கோஸ் ஆல்ஃபா கிரேட்டர் தேன் கோஸ் பீட்டான்னு எழுதி கொள்ளலாம். இது வந்து டவுட்டுன்னா நீங்கள் வர்க்கமூலம் 3/2 அந்த பெருமானங்களை போட்டு இதை வச்சு கொள்ளலாம். சரி இப்போ நாங்கள் என்ன காட்டுறோம்னா இப்போ இவ்வாறு காட்டினோம்னா நாங்கள் இதை டிரெக்டாக சொல்லலாம். சரி இதை எவ்வாறு காட்டுறேன்டா இப்போ இந்த சமன்பாட்டை பார்த்தீங்கன்னா கோஸ் ஆல்ஃபா கோஸ் பீட்டா இருக்குது. ஸோ இப்போ நான் டீயை பொது எடுத்தேன்டா கோஸ் ஆல்ஃபா மைனஸ் கோஸ் பீட்டா சமன் எம்ஜி. ஸோ கோஸ் ஆல்ஃபா மைனஸ் கோஸ் பீட்டா mg over t. இவ்வாறு உயிர்த்தறிகிற கேள்வியில் வந்து இவ்வாறு தான் செய்யுது. அதாவது நீங்கள் பின்பக்கத்தால் போய் இவ்வாறு கொஸ் ஆல்ஃபா மைனஸ் கொஸ் கிரேட்டர் தேன் கொஸ் பீட்டான்னு காட்டணும். ஸோ இதை வந்து நீங்கள் டிரெக்டாக எவ்வாறு எழுதலாம் இலவ எழுதுறதுக்கு என்ன இலவாக கொஸ் ஆல்ஃபா மைனஸ் கொஸ் பீட்டா அதாவது இந்த கொஸ் பீட்டா ஒரு பக்கத்துக்கு கொண்டு வந்து 0ன்னு காட்டுறது. அதாவது 0 விட கூட கொஸ் ஆல்ஃபா மைனஸ் கொஸ் பீட்டா 0 விட கூட. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் mg over t எப்பயுமே ஒரு பாசிட்டிவ். இதில் நீங்கள் டிரெக்டாக போடலாம் என்னது கட்டாயமாக 0 விட கூட. நீங்கள் உண்மையிலேயே எவ்வாறு செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டாக இந்த ஸ்டெப் எழுதி பிறகு என்னவா எழுதலாம் கொஸ் ஆல்ஃபா மைனஸ் கொஸ் பீட்டா கிரேட்டர் தேன் 0 எழுதலாம். ஸோ இதனால் என்ன எழுதலாம் கொஸ் ஆல்ஃபா கிரேட்டர் தேன் கொஸ் பீட்டா எழுதலாம். பிறகு என்ன செய்யலாம் ஆல்ஃபா லெஸ் தேன் பீட்டா எழுதலாம். பிறகு சைன் ஆல்ஃபா லெஸ் தேன் சைன் பீட்டா எழுதலாம். பிறகு தான் பி கிரேட்டர் தேன் எழுதலாம். ஆனால் தச்சில் உங்களுக்கு எவ்வாறு செய்யணும்னு தெரியாது. இப்போ இதுலேருந்து போங்க. இதுலேருந்து என்ன செய்யலாம் இப்போ இதில் தொடர்படுத்து நான் இப்போ சைன் ஆல்ஃபா சைன் பீட்டாவை எடுத்துருக்கேன். இதுலேருந்து ஆல்ஃபா பீட்டா தொடர்படுத்தி இதை வச்சு காட்டல சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா இருக்கனால கட்டாயமாக காட்டலாம் எது கூட எது குறைந்து எடுக்கலாம். ஆனால் மைனஸ்லேருந்தா காட்டலாம். தச்சில் இது வந்து கொஸ் ஆல்ஃபா கிரேட்டர் தேன் கொஸ் பீட்டான்னு இருக்குது. ஸோ அதை வச்சு நாங்கள் காட்டியிருக்கோம். இவ்வாறான கேள்வி வந்து கட்டாயமாக ஒரு கேள்வி வரும். ஏதாவது ஒரு பாட்டில் கடைசியாக வரும். தச்சில் செய்யாட்டியும் பெருசாக மார்க்ஸ் போக போகிறதில்லை. சமன்பாடுகள் நீங்கள் சரியாக எழுதிங்களாவே மார்க்ஸ் வரும். ஆனால் இந்த கேள்வி வந்து தச்சில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக வரப்போகுது. ஸோ பிரச்சனை இருக்காது. சரி இப்போ நான் முதலாவது காட்டியாச்சு பி கிரேட்டர் ஏ. இதில் கட்டாயமாக இந்த பக்கமாக தான் எழுதணும். ஆனால் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ரஃபாக இவ்வளோத்தையும் எழுதிட்டு பிறகு நீங்கள் இதை எழுதி காட்டினீங்களாவே சரி. சரி இப்போ ரெண்டாவது விடைக்கு பார்ப்போம். வாரு காட்டுன்னு பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் பயன்படுத்தி
இதை கொண்டு வந்துட்டேன், அதோட டீயை கட் பண்ணிட்டேன். ஸோ 2 பெனிஃபிட், 2லேருந்து ஒரு சமன்பாடு கொண்டு வந்துட்டேன், அதே மாதிரி டீயையும் கட் பண்ணிட்டேன். சரி, இப்போ அடுத்தது விடையை பார்த்தீங்கன்னா cos A minus cos B into omega square. ஸோ இப்போ என்ன செய்யலாம்னா இந்த ஆறுக்கு பதிலாக எதை பயன்படுத்துறேன்னு தெரியல, நான் என்ன செய்ய போகிறேன், இந்த தேவையான மாதிரி விடையை ஒழுங்குபடுத்துவோம். ஸோ இப்போ ஒமேகா ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், விடையை பார்த்து நீங்கள் கொண்டு போங்க. இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக ஏன்னு தரப்பட்டிருக்கு. ஸோ cos A minus cos Bன்னு எடுத்துக்கொள்கிறேன். சமன். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா G/R இருக்க போகுது, அந்த பக்கம் sin alpha plus sin beta. சரி, வர இல்லையாச்சு. சரி, இப்போ அடுத்தது எங்களுக்கு தேவை G வந்து வெளியில் இருக்க போகுது, உள்ளுக்குள்ளே வந்து என்ன இருக்கணும்னா 1/A plus 1/B. ஸோ இப்போ இது என்ன செய்யலாம்னா இப்போ R தேவையில்லை, ஸோ நான் R கொண்டு போகிறேன். ஸோ sin alpha over R plus sin beta over R இருக்க போகுது. சரி, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு பெரும்பாலான கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதில் எங்களுக்கு தேவை 1/A. ஸோ இந்த இடத்துல என்ன போடணும், இந்த ஆறுக்கு பதில் என்ன போட போகிறோம்டா, இதில் நாங்கள் பயன்படுத்த போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா B இன்ட்டு சைன் அல்ஃபாவை பயன்படுத்தி கொள்ள போகிறோம். காரணம் என்னென்னா எங்களுக்கு இந்த சைன் அல்ஃபா தேவையில்லை. ஸோ இந்த சைன் அல்ஃபா கட் ஆகணும்னா என்ன பயன்படுத்தணும், ஆறுக்கு பதிலாக B சைன் அல்ஃபா. ஸோ இதை நீங்கள் போட்டும் காட்ட தேவையில்லை, B/sin alpha ஆறுக்கு பதிலாக பயன்படுத்திட்டீங்கன்னா என்ன வரப்போகுது, 1/B. அதே மாதிரி இந்த இடத்துல ஆறுக்கு பதிலாக என்ன பயன்படுத்த போகிறோம், A/sin beta. ஸோ sin beta கட் பண்ணப்பட்டால் 1/A. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் என்ன செய்திருக்கோம், விடையை வச்சு தான் மொத்தமாக செய்கிறோம். பெரும்பாலான மேத்ஸ் கேள்விகள் உங்களுக்கு கட்டாயமாக விட தருவான். அந்த விடையிலிருந்து நீங்கள் எவ்வாறு செய்ய ஸ்டெப்ஸை ஃபஸ்ட்டு சமன்பாடு வட்டை இயக்கம்னா ஃபஸ்ட்டு சமன்பாடு 2 சமன்பாடு இருக்குது, பிறகு எவ்வாறு சுருக்கிறது. தச்சில் உங்களுக்கு டைம் பார்த்தாட்டி சமன்பாடு மட்டும் எழுதுங்க, ஷியூராக ஒரு 3/4 மார்க்ஸ் ஷியூராக கிடைக்கும். ஸோ பயப்படாமல் வழியாக செய்தலாம். ஸோ இதே மாதிரி கேள்விகள் பார்க்க நீங்கள் கீழே இன்னும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கா, அதுக்கான வீடியோஸும் உங்களுக்காக தரப்படும். ஸோ அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.